ரெயின் இண்டஸ்ட்ரீஸோட ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. Q1 2027 ஏப்ரல் மே ஜூனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டராக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ஸ்டாக்கை வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. 223 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த ஸ்டாக் பேசிக்கலி கார்பன் அண்ட் சிமெண்ட் பிரியா சிமெண்ட்ஸ் அப்படிங்கிற நேமில் சிமெண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இன் சவுத் இந்தியா. கார்பன் வந்து 75% ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்குது இவங்களோட டோட்டல் ப்ரொடக்ஷனில். அட்வான்ஸ் மெட்டீரியல்ஸ் 19% அண்ட் சிமெண்ட் ஒரு 6%. ஸோ இதுதான் அவங்களோட ஓவரால் போர்ட்ஃபோலியோ. இவங்களோட மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டிஸ் பார்க்குறப்ப 16 மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் அக்ராஸ் USA, கனடா, ஜெர்மனி, பெல்ஜியம், ரஷ்யா, போலண்ட் அண்ட் இந்தியா. இவங்க மேஜராக வந்து பவர் ப்ரொடக்ஷன் நடக்குது. அரௌண்ட் 187 மெகாவாட் பவர் ப்ரொடக்ஷன் யூசிங் ரெனியூவபிள் பவர் சோலார் ஜென்ரேஷன் மூலமாக இவங்க வந்து பவர் ஜென்ரேஷனும் பண்ணுறாங்க. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் வந்து 7497 கோடி. இந்த ஸ்டாக் வந்து அதனுடைய புக் வேல்யூலேருந்து கம்மியான ஒரு ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது லோயஸ்ட் வந்து 99, ஹையஸ்ட் வந்து 252. ஸோ சொன்ன மாதிரி இதோட ப்ரோஸ் வந்து மேஜராக வந்து 0.94 டைம்ஸ் அண்ட் அதோட டிவிடெண்ட் வந்து அரௌண்ட் 23.2%. மேஜர் வந்து கான்ஸ் வந்து பார்த்தோம்னா சேல்ஸ் க்ரோத் வந்து இந்த கம்பெனியோட லாஸ்ட் 5 இயர்ஸ் வந்து 10.1%. கம்பெனி ஹஸ் லோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ரிட்டர்ன்ஸும் கம்மியாக இருக்குது லாஸ்ட் 3 இயர்ஸில். இந்த கம்பெனியோட ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து நல்லா இருக்குது 13.96. தென் ROC வந்து நல்லா இருக்குது 8.26. பட் சுப்ரீம் பெட்ரோ வந்து இன்னும் பெட்டராக இருக்குது 18.79. ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்போ ROC வந்து அட்லீஸ்ட் 10+ இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். இதனுடைய ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுக்கு, அதாவது புக் வேல்யூ கூட கம்மியாக இருக்கிறதுக்கு மேஜர் ரீசனே வந்து இதோட ROC வந்து பெருசாக இன்க்ரீஸ் ஆகல. குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். 3 வருஷத்துக்கு முன்னாடி 4627 கோடி பண்ணிட்டு இருந்த இந்த கம்பெனி வந்து ஒரு 5167 கோடி பண்ணுறாங்க. இந்த குவார்ட்டரில் வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. 4203 கோடி எக்ஸ்பென்சஸ் ஆயிருக்கு. இருந்த போதிலும் எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தியாக இருந்தால் கூட அவங்களோட சேல்ஸ் வேல்யூ கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி, 4500 ஒரு 5167 கோடி சேல்ஸ் பண்ணியிருக்கிறதுனால அவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பெட்டராக இருக்குது. நெட் ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ ஓவராலாக வந்து இந்த ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறதுக்கு மேஜர் ரீசனே வந்து அவங்களோட நெட் ப்ராஃபிட் தான். 341 கோடி பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸில் வந்து 340+ வந்து எந்த ஒரு குவார்ட்டரும் பண்ணல. இந்த குவார்ட்டரோட ரிசல்ட்ஸ் வந்து பெட்டராக இருக்குது. ஸோ லாஸ்ட் 10 இயர்ஸாக வந்து ரிசல்ட்ஸ் பார்க்குறப்ப 2014 ஒரு 12000 கோடி பண்ணிட்டு இருந்த இந்த கம்பெனி வந்து இப்போ வந்து அரௌண்ட் 17000 கோடி டிசம்பர் 25 ரிசல்ட்ஸ் அது வரைக்கும் தான் இருக்குது. ஸோ 17000 கோடி பண்ணியிருக்காங்க. அவங்களோட அசெட்ஸ் வந்து 13000 கோடி இருந்த அசெட் வந்து இப்போ கிட்டத்தட்ட 22765 கோடி ஆயிருக்கு. ஸோ அசெட் லெவல் வந்து பெட்டராக இருக்குது. ஒன் ஆஃப் த மேஜர் ட்ராபேக்கே வந்து இந்த ஸ்டாக்ல ரெயின் இண்டஸ்ட்ரீஸில் வந்து அதோட கேஷ் ஃப்ளோ வந்து லாஸ்ட் 2 இயர்ஸில் நல்லா இருந்திருக்கு. பட் இந்த குவார்ட்டரோட கேஷ் ஃப்ளோ வந்து அப்படியே கம்மியாக இருக்குது 54%. ஸோ இந்த கேஷ் ஃப்ளோ கம்மியாக இருக்கிறதுக்கு என்ன ரீசன் பார்த்துடலாம். பட் இந்த கேஷ் ஃப்ளோவோட டேட்டா வந்து டிசம்பர் 2025 டேட்டா. ஸோ லேட்டஸ்ட் டேட்டா இல்லை. ஸோ ROC ரொம்ப கம்மியாக இருக்குது 8%, 4%, 2%. இதெல்லாமே ரொம்ப கம்மியான வேல்யூ. இந்த ஸ்டாக்கோட டெக்னிக்கல்ஸ் பார்த்துடலாம். ஸோ ரெயின் இண்டஸ்ட்ரீஸ் வந்து லாஸ்ட் 1 டேல வந்து அரௌண்ட் 8.28% டவுன் ஆயிருக்கு. இவங்களோட ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து கம்மியாக இருக்குது. ஜூன் 25 10.82% இருந்தவங்க இந்த வருஷம் வந்து அப்படியே கம்மியாக இருக்காங்க. 2% கம்மியாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து 242 இருந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் ஆகி 222 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஆஃப்டர் ரிசல்ட்ஸ் வந்து ஒரு புல் ரன் இருக்குது. டெஃபினட்டாக இன்னொரு 20 பாயிண்ட் இது மேலே ஏறும். க்ளோஸ் வாட்ச் பண்ணுங்கள். டெலிவரி பர்சன்டேஜ் வந்து ட்ரேடிங் நடந்துட்டு இருக்கு. பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நடக்கல. பட் ஆஃப்டர் ரிசல்ட்ஸ் வந்து கமிங் மண்டே வந்து இந்த ஸ்டாக்ல வந்து ஒரு மொமெண்டம் இருக்கும். ஸோ அந்த மொமெண்டமை க்ளோஸ் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் இது ட்ரிகர் ஆகுது அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு சின்ன ஒரு மொமெண்டம் இருக்கும். ஸோ அந்த மொமெண்டம் வந்து இட் வில் ஸ்டில் கோஸ் எவ்வளோ 365 வரைக்கும் போயிருக்கு 2017. பட் அந்த லெவல் போகிற வாய்ப்பு இல்லை. ஸோ இது ஒரு 20-30 பாயிண்ட்ஸ் மேலே போகும். தென் இது வந்து ஒரு சைட்வேஸ் போகிற வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருக்குது. ஓகே, திஸ் இஸ் அபவுட் ரெயின் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த ஸ்டாக்கை இன்னும் பெட்டராக அனலைஸ் பண்ணுங்கள். Then this is only for educational purpose. This is not an investment idea. So to understand a stock, this video has been given. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.